திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கு ஒரு ஒன்ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். இப்போது ஸ்டார்டிங் சீனே காலேஜ் கேம்பஸை தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ன்றதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேம்பஸ் ஃபுல்லாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் கேட் வழியாக ஹெட்ஃபோன் போட்டு கான்ஃபிடெண்ட்டாக வாக் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். எல்லாரும் உங்களை பார்த்து அதோ வயன் வந்துட்டா. அப்போது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டாப்பர். அப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன தான் டிபார்ட்மெண்ட்டோட டாப்பராக இருந்தாலுமே ஆட்டிடியூட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அது எல்லாமே கேட்காத மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது இன்னொரு சைட் பார்த்தோம்னா ஸ்டாஃப் ரூமில் ஃபேக்கல்ட்டி மீட்டிங் போயிட்டுருக்கு. பிரின்சிபல் தான் பேசிகிட்ருக்காரு. ஸ்டூடெண்ட்க்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்பீச் கொடுத்துட்ருக்கும் போதே டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஸோ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டு எல்லாருமே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஒரு டாலான பர்சன் கிரே கலர் கோட் போட்டுட்டு கையில் ஃபைல்ஸோட உள்ளே வராரு. எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக அந்த பர்சனை பார்த்துட்ருக்காங்க. அப்போது பிரின்சிபல் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. மீட் அவர் நியூ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்க் ஜிமன். பிரின்சிபல் ஜிம்மனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அங்கே ஃபேக்கல்ட்டிஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஜிம்மனுக்கு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நாட் மட்டும் பண்ணிவிட்டு அவர் போய் சைலண்ட்டாக உட்காந்துட்டாரு. அவர்கிட்ட எந்த ஸ்மைலும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. நார்மலாக உட்காந்துட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. அப்போது சடனாக டோர் ஓப்பன் ஆகி ஜிம்மன் உள்ளே வந்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே கம்ப்ளீட் சைலண்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் யார் இந்த நியூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட் க்யூரியாசிட்டியில் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜிம்மன் அவனை பற்றி எந்த இன்ட்ரோவும் கொடுக்காம டேரெக்டாக சாக் பீஸ் எடுத்து போர்டில் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனோட பேர் பார்க் ஜிமன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஜிம்மன் எழுதி முடிச்சுட்டு டேர்ன் பண்ணி பார்த்துட்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஜிம்மனை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மன் அவனோட கோல்ட் வாய்ஸில் கீப் தேம் இன்சைட் யுவர் பேக்ஸ் அப்படின்னு சொன்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன் பை ஒன்னாக பேக்கில் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஜிம்மன் சொன்னது காதிலே வாங்காமல் உங்களோட ஃபோன்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட இயர்ஸில் இருக்க ஹெட்ஃபோன்ஸை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அவனை ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. உங்ககிட்ட சொன்னது காதில் விழலையா என்ன அப்படின்ற மாதிரி ஹைப்ரோவை ரைஸ் பண்ணி அவங்ககிட்ட கேட்குறீங்க. உன்னோட ஃபோன் எடுத்து பேக்கில் வை அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் பிரச்சனை பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அவன் சொன்னதும் ஃபோனை எடுத்து பேக்கில் வச்சுட்டீங்க. இப்போது ஜிம்மன் அகைன் அவனோட பிளேஸ்க்கு போயிட்டு லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிம்மன் ஷேக்ஸ்பியரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக உங்களை யூ அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மனை என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போது ஜிம்மன் வாட் டஸ் லவ் மீன் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கிளாஸில் எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எழுந்து லவ் இஸ் இன் சாக்ரிஃபைஸ், லவ் இஸ் சூஸிங் தி சேம் பர்சன் எவ்ரி டே. கிளாஸ் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. அப்போ ஜிம்மன் ஃபியூ செகண்ட் உங்களை பார்த்துட்டு ராங் அப்படின்னு சொல்கிறான். ராங் அக்கார்டிங் டு டெக்ஸ்ட் புக் இல்லை அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் பார்க் ஜிம்மன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதும் கிளாஸில் இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஜிம்மன் உடனே கிளாஸை பார்க்குறாரு. எல்லோரும் பின் ட்ராப் சைலண்டில் ஆகிட்டாங்க. அவர் அகெயின் உங்களை திரும்பி பார்க்குறாரு. அக்கார்டிங் டு ரியாலிட்டிக்கு லவ் பற்றி என்ன தெரியும் சார்? ரியாலிட்டி தான் கடைசியில் எல்லாருக்கும் லெசன் கொடுக்கும். புக்ஸும் லெசன் கொடுக்கும்ல, பட் புக்ஸ் டோன்ட் ஷோ கான்சிக்வன்சஸ். ஷோ பண்ணும் சார், படிக்கிறவங்க தான் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 2 பேரும் இங்கே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு பர்சன், மச்சான் இது கிளாஸ் மாதிரியே இல்லை, ஏதோ கோட் சீன் மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அதே ஆட்டிடியூடோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எல்லாம் தெரியணும்னு இல்லை சார். அப்போது உன் ஒப்பீனியனுக்கு என்ன பேஸ்? ஹோப். ஜிம்மன் சைலண்ட்டாக உங்களே பார்க்குறான். ஹோப் டிஸப்பாயிண்ட் பண்ணும். அப்போ நீங்கள் ஜிம்மனோட ஐஸை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து சம்டைம்ஸ் பீப்புள் டிஸப்பாயிண்ட் பண்ணுவாங்க சார், ஹோப் இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த லைன் கேட்டால் அடுத்த செகண்ட் ஜிம்மனோட ஃபேஸ் அப்படியே மாறுது. அவரோட ஐஸில் ஒரு செகண்ட் எமோஷன் தெரியுது. ஆனால் அதை இம்மிடியேட்டாக ஹைட் பண்ணிவிட்டு அப்போன்னு பார்த்து பெல் அடிக்குது. யாருமே எழுந்து போகலை. ஜிம்மன் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை க்ளோஸ் பண்ணுறாரு. கிளாஸ் டிஸ்மிஸ்ட்
அப்படின்னு சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெளியே போகிறாங்க. நீங்களும் உங்களோட பேக்கை எடுத்துகிட்டு போகும்போது மிஸ் வயன் அப்படின்னு நினச்சோம்னு சொன்னதும் நீங்கள் ஸ்டாப் ஆக்கி திரும்பி அவனை பார்க்குறீங்க. நாளைக்கு மார்னிங் என்னை வந்து கேபினெட்டில் மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ரீசன் அப்படின்னு கேட்டதும் ஜிமன் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனை பார்த்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்க. ஜிமன் போகிற உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போது இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ காலேஜில் இருக்க எல்லாருமே எஸ்டர்டே நடந்ததை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால் அந்த ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை போல். வயனை கேபினுக்கு கூப்பிட்ருக்காரு. வயனும் சும்மா விடுற பொண்ணு இல்லை அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது சடனாக ஒரு பர்சன் நான் இன்னைக்கு பாப்கார்ன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு காரிடாரில் போயிட்டுருக்கீங்க. ஆனால் அதெல்லாமே நீங்கள் காதிலே வாங்கலை. பிகாஸ் அங்கே நடக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ நீங்கள் கேட்டு கேட்காத மாதிரி அங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது ப்ரொஃபஸர் கேபின் பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. மே கமன் சார். ஜிமனோ கம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ரூம் ஃபுல்லாகவே சைலண்ட்டாக இருக்குது. ஜிமன் விண்டோ பக்கம் நின்று கேம்பஸை பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் உங்களை திரும்பிலாம் பார்க்கல. கோல்டான வாய்ஸில் என்ன நினச்சிட்ருக்க? நீங்கள் கன்ஃபியூஸ்டா? சாரி, எதை பற்றி கேட்குறீங்க? நேற்று கிளாஸில் நீ சொன்னதை பற்றி. ட்ரூத் தானே சார் சொன்னேன். ஜிமன் ஸ்லோவாக டேர்ன் பண்ணி ட்ரூத்தா இல்லை கான்ஃபிடென்ஸா? ரெண்டுமே. ஜிமன் எதுவுமே பேசாமல் உங்களை பார்க்குறான். அப்போது அவன் டெஸ்க் மேலே இருக்க ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அது என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. இங்கே இருக்க டாபிக் நாளைக்கு மார்னிங்கில் நீ சப்மிட் பண்ணணும். இது உன்னோட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஜிமன் அந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுத்ததும் நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதில் இருக்க டாபிக் இஸ் லவ் அ ஸ்ட்ரென்த் ஆர் அ வீக்னஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சார் என்னை டார்கெட் பண்ணுறீங்களா? ஜிமன் பொறுமையாக ஐ டோன்ட் டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஐ டெஸ்ட் தெம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிமனை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க. டோரும் க்ளோஸ் ஆகுது. ஜிமன் அவ்வளோ நேரம் சீரியஸாக இருந்த ஃபேஸில் சின்ன ஸ்மைல் அப்பியர் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அவனோட மைண்டில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒயன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஃப்ரெண்டு மீரா என்ன சொன்னார்? அசைன்மெண்ட். ஒன்லி அசைன்மெண்ட்? ஆமாம். அதுவும் ஒன்றை மட்டுமா? நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்து யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் எல்லாருமே ஓஹோ அப்படின்னு கத்துறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஒரு ஈவினிங் டைம். நீங்கள் லைப்ரரியில் தான் இருக்கீங்க. மழை ஸ்டார்ட் ஆகுது. லைப்ரரியில் இருக்க எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ நீங்கள் அசைன்மெண்ட்காக புக்ஸ் தான் தேடிட்டுருக்கீங்க. அப்போது டாப் செல்ஃப் மேலே இருக்க ஒரு புக்கு உங்களால் எடுக்க முடியல. சரி சேர் போட்டு எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அதுக்குள்ளே ஒரு பர்சன் அந்த புக்கை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஜிம்மன் தான். அப்போ ஜிம்மன் பேசுகிறான். ஸ்டூடெண்ட்ஸ் சேர் மேலே ஏறக்கூடாது. புக் ரீச் ஆகலை. யார்கிட்டையாச்சும் ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல? நான் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன். ஏன்? ஹெல்ப் கேட்க ஆரம்பித்தா டிபெண்ட் ஆகிடுவோம். ஜிம்மன் கொஞ்சம் சைலண்ட்டாக உங்களோட ஐஸையே பார்க்குறான். நாட் எவ்ரி ஒன் லிவ்ஸ் ஆஃப்டர் ஹெல்பிங் அப்படின்னு ஜிம்மன் சொன்னதும் அந்த லைன் கேட்ட உடனே உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. உங்களோட ஃபேஸில் இருக்க ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. இமிடியேட்டாக டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஹெவி ரெயின்னால கரண்ட் போயிடுச்சு. கேம்பஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மழைனால் ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் லைப்ரரியிலேருந்து வெளியே போகிறீங்க. அம்ப்ரெல்லா கூட எடுத்துகிட்டு வரல. ஸோ ரெயின்லேயே தான் ஓடி போகிறீங்க. சடனாக ஒரு பிளாக் அம்ப்ரெல்லா உங்கள் மேலே ஓப்பன் ஆகுது. நீங்கள் யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் தான். 2 பேரும் ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ளே இருக்கீங்க. மழை சவுண்ட் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. சார் நீங்கள் கோல்டு வந்தால் நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியாதுல்ல? நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது அசைன்மெண்ட் தான் முக்கியமா? ஸ்டூடெண்ட்டும். அவர் சொன்ன உடனே அவருக்கே புரியுது கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம்னு. இம்மிடியேட்டாக ஐ மீன் எவ்ரி ஸ்டூடெண்ட். நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க.
ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கேம்பஸில் நோட்டீஸ் போர்டுக்கு முன்னாடி பெரிய க்ரௌட் எல்லாருமே ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் நோட்டீஸ் போர்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. நோட்டீஸ் போர்டில் ப்ரொஃபஸர் பார்க் ஜிமன் ஹஸ் been appointed as ஃபைனல் இயர் கிளாஸ் மென்டர் அப்படின்னு இருக்கு. ஹோல் கிளாஸ் சைலண்ட். ஒரு ஸ்டூடெண்ட், அப்போது டெய்லி இவர் தான் நம்ம கிளாஸ்க்கு வருவாரா? அப்போ உங்கள் ஃப்ரெண்டு மீரா, ஒயன் உன் லைஃப் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அதே சமயம் ஜிமன் காரிடரில் நடந்து வந்துட்டுருக்கான். 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுது. அப்போது ஜிமனோட மைண்டில், நீ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதை தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உங்களோட மைண்டில், இவர் என்ன நினச்சாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு உங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போது. ஒன் ஃபைன் டே மார்னிங் 9 o'clock இருக்கும். பிரின்சிபல் ஸ்டேஜ் மேலே இருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆடிட்டோரியமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சிபல் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இந்த இயர் ஆனுவல் லிட்ரேச்சர் ஃபெஸ்ட் நம்ம காலேஜ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மென்டரா ப்ரொஃபஸர் பார்க் ஜிமன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹோல் ஆடிட்டோரியமும் கிளாப் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு மீரா, கங்க்ராச்சுலேஷன் வயன், உன் ஃபேவரட் ப்ரொஃபஸர் அப்படின்னு உங்களை டீஸ் பண்ணுறா. அப்போ நீங்கள் ஷட் அப் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நேரம் ஜிமன் ஸ்டேஜில் இருந்து உங்களை தான் ஒரு செகண்ட் பார்க்குறாரு. நீங்களும் நோட்டீஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஹை கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமன் கிளாஸ்க்கு வரான். போர்டில் எழுதுறாரு, லிட்ரேச்சர் ஃபெஸ்ட் டீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். அப்போ ஜிமன் டர்ன் பண்ணிவிட்டு, இந்த ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவல் இல்லை, டீம் ஒர்க். அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே ஹாப்பி. அப்போ ஒரு பையன், சார் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணலாமா? அப்போ ஜிமன், நோ, நான் டிசைட் பண்ணுறேன். அப்போ கிளாஸில் இருக்க எல்லாருமே ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிமன் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை ஓப்பன் பண்ணுறான். ஒரு டீமுக்கு 3 பேர். ஃபர்ஸ்ட் டீம் மீரா, அர்ஜுன் அண்ட் ராகுல் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறான். இங்கே மீராக்கு, ஒய்யன் அப்போ நீ என் டீம் இல்லையா? எனக்கு கஷ்டமாக இருக்குடி, நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டுருக்கா. ஆனால் நீங்கள், ஏய் ஓவராக சீன் போடாதடி, உன்னோட க்ரஷ் ராகுல் இருக்கான்ல, அப்புறம் என்ன, அவன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு போ அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அவள் உங்களை ஒரு முறை மறைச்சிட்டு, போடி ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் ரொம்ப தான் பண்ணுற, நான் என் க்ரஷ்ஷையே போய் சைட் அடிக்கிறேன், நீ ஒன்றும் என் கூட வர தேவையில்லை அப்படின்னு அவள் சொன்னதும் நீங்களும் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போது ஜிமன் சடனாக வயன் அப்படின்னு உங்கள் பேரை கூப்பிட்றான். நீங்களும் எழுந்து நிற்கிறீங்க. யுவர் பார்ட்னர் அப்படின்னு சொன்னதோ எல்லா கிளாஸும் சைலண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ ஜிமன், யுவர் பார்ட்னர் இஸ் மீ அப்படின்னு சொல்கிறான். 5 செகண்ட் கம்ப்ளீட் சைலண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்கு. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட், சார் நீங்களா? அப்போ ஜிமன், ஆஸ் யுவர் மென்டர் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக ஆனால் காமான வாய்ஸில், ஓகே சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் இருக்கும். லைப்ரரியில் தான் இருக்கீங்க. டேபிள் ஃபுல்லாக புக்கு. நீங்கள் உங்களோட நோட் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கான். 2 பேர்கிட்ட இருந்தும் கம்ப்ளீட் சைலண்ட், யாருமே பேசல. அப்போது ஜிமன் தான் சைலன்ஸை பிரேக் பண்ணுறான். டாபிக், அப்போ நீங்கள் பேசுகிறீங்க, லவ் டெஸ்ட்ராய்ஸ் பீப்புள் ஆர் சேஞ்சஸ் தெம் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜிமன் ஸ்மைல் பண்ணிவிட்டே, போல்ட் சாய்ஸ், ஈஸி டாப்பிங் இஸ் போரிங் சார், யூ ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ 2 பேரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் காரிடரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே சீனியர் ப்ரொஃபஸர் அண்ணா ராகவன் வந்து நின்றுட்டுருக்காரு. உங்களை பார்த்ததும், நீ தான் டாப்பரா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்களும், ஆமாம் சார் நான் தான். ப்ரெசன்டேஷனில் மார்க் வாங்குறது ஈஸி, கேரக்டரும் மார்க் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு லைட்டாக ஹர்ட்டாக ஆகுது. இவர் எதுக்கு நம்ம கேரக்டர் பற்றி பேசுகிறாரு? நீங்கள் பேசலான்னு போகும்போது சடனாக ஒரு வாய்ஸ், ப்ரொஃபஸர் அப்படின்னு கோல்டான வாய்ஸ். நீங்கள் யாருன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே ஜிமன் தான் இருக்கான். அப்போது ஜிமன், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது அதை பற்றி மட்டும் பேசுங்க, பர்சனல் கமெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க சார். அப்போ ராகவனுக்கு கொஞ்சம் ஹீகோவோட, ப்ரொஃபஸர் பார்க், ஐம் ஜஸ்ட் கிவிங் அட்வைஸ்க்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும் சார் அப்படின்னு ஜிமன் சொன்னதும்
ராகவன் சாருக்கு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிட்டாரு. ஹோல் காரிடருமே சைலண்ட்டாக இருக்குது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிம்முனை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ப்ரொஃபஸர் ராகவன் பேசினது ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் தனியாக இருக்கணுன்றதுக்காக காலேஜோட டெரஸில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போன்னு பார்த்து மழை வேற வருது. நீங்கள் அங்கே நின்று ரெயினை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிம்மன் தான் வரான். ஒய் ஆர் யூ ஹியர்? கொஞ்சம் பீஸ் வேணும். ஜிம்மன் பக்கத்தில் நிற்கிறான். 2 பேரும் ரெயினை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதாவது 2 பேர்கிட்டயுமே டீப் சைலண்ட்டில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் சைலண்ட்டை பிரேக் பண்ணுறீங்க. சார் இன்னைக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு? ப்ரொஃபஸர் ராகவன் கிட்ட அப்படின்னு நீங்கள் பேச வரும்போதே ஐ டிட் மை ஜாப். நோ, யூ ஸ்டுட் ஃபார் மீ. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். எவ்ரி ஸ்டூடெண்ட் டிசர்வ் ரெஸ்பெக்ட். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆனால் எல்லோரும் டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க சார். ஜிம்மன் கொஞ்சம் யோசிச்சுட்டு மேபி ஐம் நாட் லைக் எவ்ரி ஒன். 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஐஸை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போன்னு பார்த்து சடனாக அங்கே லைட்னிங். நீங்கள் கொஞ்சம் பயந்து உங்களோட ஸ்டெப்பை பேக் வைக்கிறீங்க. அப்போன்னு பார்த்து கால் ஸ்லிப் ஆகி நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழ போகிறீங்க. ஜிம்மன் இம்மிடியேட்டாக உங்களோட விஸ்ட்டை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணுறான். ஒரு செகண்ட் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. உங்களோட ஹார்ட் பீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஜிம்மன் இம்மிடியேட்டாக கையை விட்டுட்டு சாஃப்டாக பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் அவனோட அப்பார்ட்மெண்ட் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. காலர் ஐடியில் மாம் அப்படின்னு வருது. அவனும் அட்டன் பண்ணுறான். ஜிம்மன், இந்த வீக்கெண்ட் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். ஜிம்மன் சைலண்ட்டாகவே இருக்கான். இந்த தடவை நோ எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. அப்போது ஜிம்மன் சேரில் உட்காந்து டீப் ப்ரீத் எடுத்து விடுறான். விண்டோ வழியாக அங்கே தெரிகிற மூணை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போது அவனோட மைண்டில் உங்களோட தாட் தான் கிராஸ் ஆகுது. அப்போது ஜிம்மனோட மைண்ட் வாய்ஸில் இது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் மனசு ஏன் உன் பக்கம்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட தாட் கிளியர் ஆகுது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் கிளாஸ்க்கு வரான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லிட்ரேச்சர் ஃபெஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் போர்டில் ப்ரெசன்டேஷனுக்கு இன்னும் 10 days இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான். அப்போது ஜிம்மன், ஃப்ரம் டுடே டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும், அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மனும் அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ உங்ககிட்ட ஃபைல் கொடுக்கும்போது 2 பேரோட ஃபிங்கர்ஸும் டச் ஆகுது. 2 பேரும் இம்மிடியேட்டாக கை எடுக்கிறீங்க. மீரா இதை நோட்டீஸ் பண்ணுறா. அப்போ அவரோட மைண்ட் வாய்ஸில் சம்திங் இஸ் டெஃபினெட்லி கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ லஞ்ச் பிரேக் இருக்கும். நீங்கள் தனியாக பெஞ்சில் உட்காந்து ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஃபைனல் இயர் சீனியர் ஆதவ் அங்கே வந்து நிற்கிறான். காலேஜ் பாப்புலர் ஃப்ரெண்ட்லி டைப். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. கொஞ்சம் பேசலாமா? ஷூர். ஆதவும் உங்கள் பக்கத்தில் உட்கார்றான். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன், ஐ லவ் யூ வயன். நீங்கள் ஷாக்டாக ஆதவை பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உன்னை பார்த்துட்ருக்கேன். சான்ஸ் கிடைக்கல, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, அதான். நீங்கள் ரொம்பவே காமான வாய்ஸில் ஐம் சாரி, எனக்கு இப்போது லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது ஆதவும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நோ ப்ராப்ளம், அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யோசிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணி முடிச்சிடுறீங்க. அதர் சைடு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத ஜிம்மன் டோர் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போது அவனோட ஃபேஸில் இருக்க எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கையில் இருந்த ஃபைலை கொஞ்சம் டைட்டாக க்ரிப் பண்ணுறான். ஜிம்மன் மைண்டில் ஒய் ஆம் ஐ ஃபீலிங் லைக் திஸ்? ஷீ இஸ் ஃப்ரீ டு டாக் டு எனி ஒன், தென் வை? ஜிம்மன் இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெல் அடிக்குது. ஸோ அவனும் ரியாலிட்டிக்கு வந்து அவன் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ் மேலே நின்று ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களோட டயலாக்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதவும் ஹெல்ப் பண்ணுறான். 2 பேரும் சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிம்மன் உள்ளே வரான். இதெல்லாம் சைலண்டாக நின்று பார்த்துட்ருக்கான். அப்போ கொஞ்சம் கோல்டான வாய்ஸில் ரெடி அப்படின்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்களோட டைலாக்டை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக ஆதவ், சூப்பர் வயன் சூப்பர், நான் நினச்சி கூட பார்க்கல நீ இந்த அளவுக்கு சொல்லுவேன்னு,
ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்கு உன்னோட டயலாக் எண்டிங்ஸ்லாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள என்கரேஜ் பண்ணிட்டுருக்கான். அப்போ இது ஜிம்மனுக்கு பிடிக்கல. ஜிம்மன் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க திரும்பவும் நடிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. அவன் திரும்பவும் அகைன் சொல்றான். நீங்க திரும்பவும் டயலாக் சொல்றீங்க. இப்படியே ஒரு 4, 5 டைம்ஸ் கிட்ட போது. உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம இரிட்டேட் ஆகி, "சார் என்ன மிஸ்டேக்?" ஜிம்மன் சைலன்ட்டா ஃபியூ செகண்ட்க்கு இருக்கான். எமோஷன் இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. "ஐ கேவ் மை பெஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பெஸ்ட். ஐ வாண்ட் பெர்ஃபெக்ஷன்." ஆள் ஃபுல்லா சைலண்ட்டா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் நீங்க அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்ட்டா இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பிராக்டிஸ் முடிச்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. நீங்க மட்டும் தான் உங்களோட நோட் புக்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மன் வரான். சைலண்ட்டா இருக்கு. நீங்களும் எதுவும் பேசல, ஜிம்மன் எதுவும் பேசல. அப்போ ஜிம்மன் தான் பேச ஸ்டார்ட் பண்றான். "இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். இட்ஸ் ஓகே சார்." "நோ, இட்ஸ் நாட் ஓகே." நீங்க ஜிம்மன திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு என் மேல ஏதாச்சும் கோவமா? ஜிம்மன் இமிடியேட்டா ஆன்சர் பண்ண ட்ரை பண்றான். ஆனா, அவனால முடியல. ஏன்னா, அவனுக்கே ரீசன் தெரியல. ஏன் அவன் உங்க மேல ஜெலஸியா ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு. "ஐ அம் ஆங்ரி. பிகாஸ் ஐ நோ யூ கேன் டூ பெட்டர்." அப்படின்னு ஜிம்மன் சொன்னதும், நீங்க லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. "நெக்ஸ்ட் பிராக்டிஸ்ல டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் சார்." அப்படின்னு நீங்க சொன்னதும், ஜிம்முனும் அவனோட ஹெட்ட நாட் பண்றான். நீங்களும் அங்கேருந்து போறீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க உங்களோட ஹாஸ்டல் பால்கனில தான் நின்னு, அங்க இருக்க மூண தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மீரா கையில காஃபி கப்போட வரா. "உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா?" "ம் கேளு." "ப்ரொஃபசர் ஜிம்மன் பத்தி உன் ஒப்பீனியன் என்ன?" "ம் ஸ்ட்ரீட், கோல்ட், கொஞ்சம் இல்ல, நெறையவே." "அவ்வளோதானா?" நீங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. "ஆக்சுவலி ரொம்ப நல்லவரு." அப்போ மீரா ஸ்மைல் பண்ணிட்டு, "ஆஹா!" அப்படின்னு சொல்றா. அப்ப நீங்க இம்மீடியட்டா, "ஹேய் டோன்ட் ஓவர் திங்க்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் பார்க்கிங்கில தான் இருக்கீங்க. நீங்க நடந்து போயிட்டுருக்கும்போது சடனா ஒரு பைக் ஸ்பீடா வந்து கண்ட்ரோல் லூஸ் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கத்துறாங்க. "ஒய் கேர்ஃபுல்" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க திரும்பி பார்க்குறதுக்குள்ள அந்த பைக் ரொம்ப க்ளோஸா வந்துச்சு. நீங்க ஷாக்டா ரொம்ப பயத்துல உங்களோட ஃபேஸ ஹைட் பண்ணிக்கிட்டீங்க. அதே செகண்ட் யாரோ உங்களோட கைய புடிச்சு ஸ்ட்ராங்கா இழுக்குறாங்க. நீங்க போயிட்டு அவங்க செஸ்ட் மேலே மோதுறீங்க. நீங்க ஸ்லோவா உங்களோட ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்க ஜிம்மன். நீங்க இன்னும் ஷாக்ல தான் இருக்கீங்க. உங்களோட கை இன்னும் ஜிம்மன் கைக்குள்ள தான் இருக்கு. பைக் ஸ்பீடா கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க. "ஒயன் ஆர் யூ ஓகே?" நீங்க ஸ்லோவா ஜிம்மன பார்க்குறீங்க. அவர் இமிடியேட்டா உங்க கைய விட்டுட்டாரு. ஃபேஸ்ல எந்த எமோஷனும் இல்ல. அப்போ ஜிம்மன், "ரோட் கிராஸ் பண்ணும்போது சரவுண்டிங்ஸ அப்சர்வ் பண்ணணும். புரியுதா?" உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஜிம்மன் இவ்ளோ கோவமா சொன்னதும். நீங்க சாரி சாரி சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஜிம்மன் எதுவுமே சொல்லாம ஸ்டாஃப் ரூம் நோக்கி நடந்து போயிட்டுருக்கான். ஆனா அவனோட கை இன்னமும் ஷேக் ஆயிட்டு தான் இருக்கு. "கொஞ்சம் லேட் ஆயிருந்தா?" "நோ நோ நோ ஜிம்மன். நீ இப்படிலாம் யோசிக்கக்கூடாது." அப்படின்ட்டு ஜிம்மன் அவன் மைண்டுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பிரேக் இருக்கும். காலேஜ் ஃபுல்லா ஒரே டாபிக். அப்போ ஒரு ஸ்டூடண்ட், "பார்க்கிங்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?" அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட், "ப்ரொஃபசர் ஜிம்மன் ஃபொயன ஹக் பண்ணிட்டாராம்." அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டு, "ஹக்கா? டேய் கை தானே பிடிச்சாரு." அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட், "ரூமர்ஸ்க்கு டீட்டெயில் தேவையில்ல." அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. இது கார்னர் டேபிளில் உட்காந்துட்டு இருக்க மீரா சீரியஸா உங்கள தான் பார்க்குறா. "இது சீக்கிரம் ஸ்டாப் ஆகாது வயன். நீங்க டீப் பிரீத் எடுத்து விட்டு, நாங்க எந்த தப்பும் பண்ணல. தெரியும். ஆனா காலேஜ்க்கு ட்ரூத்தை விட காசிப்ஸ் தானே பிடிக்கும்." நீங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே, இங்க ஸ்டாஃப் ரூம்ல 2 ப்ரொஃபசர் டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் குமார், "ஜிம்மன் ஸ்டூடண்ட்ஸ் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க." அப்படின்னு சொன்னதும், ஜிம்மன் ஃபைல்ல சைன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, "ஐ நோ மை லிமிட்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவன் ஃபைல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். அப்போ ப்ரொஃபசர் குமார் திரும்ப பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ப்ரொஃபசர் குமார், "அப்போ ரூமர்ஸை சீரியஸ் எடுத்துக்கோ." அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன் ஃபர்ஸ்ட் டைமா அவனுக்கு கோவம் வருது. பட் அவன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காமான வாய்ஸில், "ரூமர்ஸ் டோன்ட் டிசைட் மை கேரக்டர்.
அப்படின்னு சொல்கிறான். அடுத்த செகண்ட் அந்த குமாரும் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ரிஹர்சல் தான் பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட டைலாக்கை சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஸோ 2 தடவை மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஜிமன் ஸ்டாப் பண்ணுறான். அப்போது டேக் அ பிரேக் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போகிறாங்க. கிளாஸ் ரூமில் நீங்களும் ஜிமன் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ ஜிமன், என்னாச்சு? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. உன்னதான், என்னாச்சுன்னு கேட்டேன். நத்திங் சார். டோன்ட் லை. உங்களோட ஐஸில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்னால் காலேஜில் நார்மலாக வாக் பண்ண முடியல சார். எல்லோரும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை சார். ஜிமன் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஐம் ஐம் சாரி ஒயன். நீங்கள் இம்மிடியேட்டாக ஹெட் ஷேக் பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்கும் சாரி சொல்லக்கூடாது சார். நீங்கள் என்னை சேவ் தான் பண்ணீங்க. சேவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அகெயின் நீங்கள் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சார், ஃப்ரம் டுமாரோ ப்ளீஸ் மெயின்டைன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த லைன் சொன்ன அடுத்த செகண்ட் ஜிம்மனுக்கு ஃபேஸ் எல்லாமே மாறுது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவன் வெளியே காட்டிக்காமல் ஆஸ் யூ விஷ் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஜிம்மன் போன அடுத்த செகண்ட் நீங்கள் செம்மையாக அழுவ ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் நீங்கள் மூணை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது மீரா வந்து உங்கள் மேலே ஷால் போட்டு விடுறா. உனக்கு ப்ரொஃபஸர் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா? அவள் அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. லூசா நீ? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி சொன்னதும் அவர் ஓகேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்படி அழுகுற? லவ் இல்லாமல அவர் ஓகே சொன்னதுக்கு அழுகுற? மீரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அடுத்த ஒரு வார்த்தை பேச விடாமல் அந்த கான்வர்சேஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. இங்கே ஜிமன் சைடு வந்தால் ஜிமன் அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த காலர் ஐடியில் பிரின்சிபல்னு இருக்குது. ஜிமன் அட்டன் பண்ணுறான். ப்ரொஃபஸர் ஜிமன், டுமாரோ மார்னிங் ஐ நீட் டு டிஸ்கஸ் அ கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் யூ அப்படின்னு சொன்னதும் ஜிமனோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கம்ப்ளைண்ட்? ஆமாம், பி இன் மை ஆஃபீஸ் அட் 9 AM அப்படின்னு சொன்னதும் அவர் காலை கட் பண்ணிட்டாரு. ஜிமனுக்கு கம்ப்ளைண்டா? அதுவும் ஏன் மேலே? யார் கொடுத்துருப்பா? எதுக்கு அப்படின்னு அவனுக்குள்ள 1000 கேள்வி ஓடிட்டுருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஒரு மார்னிங் 9 o'clock இருக்கும். ஜிமன் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. மே கமன் சார்? கமன் ஜிமன் அப்படின்னு சொன்னதும் ஜிமனை உள்ளே போகிறான். ரூமில் பிரின்சிபல் கூட ப்ரொஃபஸர் ராகவனும் உட்காந்துட்ருக்கான். அந்த அட்மாஸ்பியரை ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஜிமன் காமாக போய் சேரில் உட்காடுறான். ப்ரொஃபஸர் ஜிமன், உங்கள் மேலே ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஜிமன் சைலண்ட்டாகவே இருக்கான். அதுக்கப்புறம் சைலண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு, கம்ப்ளைண்ட்? என்ன ரீசன் சார்? ராகவன் ஃபைலை பிரின்சிபல் கிட்டே இருந்து எடுத்து ஜிமன் முன்னாடி வச்சுட்டாரு. ஸ்டூடெண்ட் கிட்ட ஓவர் இன்வால்மெண்ட், எஸ்பெஷலி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஒயன் அப்படின்னு சொன்னதும் ஜிமனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறான். அனானமஸ் கம்ப்ளைண்ட், ப்ரொஃபஸர் பார்க் ஜிமன் இஸ் ஷோவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குது. அதை படித்ததும் ஜிமனோட ஃபேஸ் காமாக இருந்து கோவமாக மாறுது. சார், இந்த கம்ப்ளைண்ட்டில் ப்ரூஃப் எதுவும் இல்லையே, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்ருக்கேன் ஜிமன். அப்படியே பிரின்சிபல் பேசுகிறத கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுறாரு. ஃப்ரம் டுடே அன்டில் திஸ் இஷ்யூஸ் செட்டில் ஒயன் ப்ராஜெக்ட் மென்டராக மாற்றிடலாம் அப்படின்னு பிரின்சிபல் சொன்னதும், ஆனால் சார், இட்ஸ் நாட் நெசசரி. பிரின்சிபல் டீப் பிரீத் எடுத்துவிட்டு, இது பனிஷ்மெண்ட் இல்லை, இது ப்ரிகாஷன். ஜிமன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கார். இப்போ ஆர்கியூ பண்ணால் கண்டிப்பாக சுச்சுவேஷன் இன்னும் மோசமாகும்னு ஜிமன் ரொம்பவே சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமன் கிளாஸில் தான் இருக்கான். கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். அப்போது வழக்கத்தை விட இன்றைக்கி ஜிமனோட வாய்ஸ் ரொம்பவே சோகத்தில் இருக்குது. ஸோ அது எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஜிமன் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் வெளியே போகிறான். நார்மலாக குட் பை, ரீட் திஸ் அப்படின்னு ஏதாவது பேசுவான். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது மீரா அவங்க பக்கத்தில் வரா. என்னாச்சு சார்? என்ன அஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரூமர்ஸ்னால இருக்குமோ? அதே டைம் நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வெளியே வராங்க. மிஸ் வயன்,
பிரின்சிபல் சார் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்பீடாக துடிக்குது. எதுக்கு பிரின்சிபல் வர சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்வஸோட தான் உள்ளே போகிறீங்க. சிட் டவுன் வைன். நீங்களும் உட்காருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு கொஷின் கேட்குறேன். ப்ரொஃபஸர் ஜிமன் உங்களோட பவுண்டரிஸை க்ராஸ் பண்ணுறாரா? அவ்வளோதான் அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் உங்களோட ஐஸே வைட் ஆகுது. வாட்? ஆன்சர் ஆனஸ்ட்லி. ஒரு நிமிஷம் ரூம் ஃபுல்லாக சைலண்ட். நீங்கள் சேர்லேருந்து எழுந்து நிற்கிறீங்க. சார், ப்ரொஃபஸர் ஜிமன் என் லைஃப்பில் பார்த்த மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன். ஹி நெவர் கிராஸ்ட் ஹிஸ் லிமிட்ஸ். என்னை சேவ் பண்ணதை தவிர அவர் எதுவும் பண்ணல சார். பிரின்சிபல் அமைதியாக நீங்கள் சொல்கிறது கேட்டுட்ருக்காரு. ஆர் யூ ஷுர்? 100% ஷுர் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அதுக்கப்புறம் பிரின்சிபலும் எதுவும் சொல்லலை. ஓகே, யூ மே லீவ் நவ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வெளியே வரீங்க. டோர் பக்கத்தில் ஜிம்மன் நிற்கிறான். 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுது. ஆனால் எதுவுமே பேசல. ஜிம்மன் ஜஸ்ட் எட்டை மட்டும் நாட் பண்ணுறான். தேங்க்யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஆனால் உங்களோட மைண்டில் சார், நீங்கள் தேங்க்யூன்னு சொன்னதை விட ஒரு ஸ்மைல் பண்ணியிருந்தா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு போகிற ஜிம்மனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2-3 டேஸ் போது மார்னிங் எல்லாரும் லிட்ரேச்சர் ஃபெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்காங்க. நீங்கள் நோட்டீஸ் புக்கோட காரிடாரில் நடந்து வரீங்க. அப்போது சடனாக நோட்டீஸ் போர்டில் ஒரு பேப்பர், அனானிமஸ் கம்ப்ளைண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்ததும் உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். தேங்க் காட், சாருக்கு இப்போது எந்த ப்ராப்ளமும் வராதில்ல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பினஸோட அங்கேருந்து போகிறீங்க. அதே நேரம் ஜிமன் ஆப்போசிட் சைடில் வாக் பண்ணிட்டு வரான். 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். இந்த தடவை ஜிமன் சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ரொம்பவே லைட்டான ஸ்மைல். ஆல்மோஸ்ட் அது இன்விசிபிள் தான். நீங்கள் செம்ம ஷாக்கு. ப்ரொஃபஸர் ஜிமன் ஸ்மைல் பண்ணாரா? அதுவும் என்ன பார்த்து? அவர் ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறீங்க. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இன்றைக்கி தான் காலேஜில் லிட்ரேச்சர் ஃபெஸ்ட்டு. ஸோ காலேஜ் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோட். ஸ்டூடெண்ட்ஸ் கலர்ஃபுல் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு மியூசிக், டான்ஸ், ஃபோட்டோகிராஃபின்னு என்டையர் கேம்பஸும் ஃபெஸ்டிவல் வைப்பில் இருக்காங்க. பேக் ஸ்டேஜில் நீங்கள் நர்வஸாக ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஹேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகுது. மீரா உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு, டாப்பருக்கு இவ்வளோ டென்ஷனா? ப்ரெசன்டேஷனுக்கு இல்லடி, இன்றைக்கி என்ன நடக்குமோன்னு தான் பயமாக இருக்குது. பிரின்சிபல் மைக் எடுக்கிறாரு. வெல்கம் எவ்ரி ஒன், லெட்ஸ் பிகின் அவர் ஆனுவல் லிட்ரேச்சர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொன்னதும் ஆடியன்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் ஜிமன் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு காமாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஸ்டேஜ் மேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஒவ்வொரு டைலாக்கும் அவ்வளோ அழகாக எல்லாருக்குமே ரீச் ஆகுது. அப்போது ஒரு லைன், உண்மையான அன்பு யாரையும் சிறைப்படுத்தாது, அது அவங்களுக்கு சிறகாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் என்டையர் ஆடிட்டோரியமும் ரொம்ப சைலண்ட்டாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலாக பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் கொடுக்குறாங்க. ஜிமனைஸில் ஒரு ப்ரவுட். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஒரு ஃபியூ வீக்ஸ் லேட்டர் இன்றைக்கி தான் கிராஜுவேஷன் டே. எல்லாருமே பிளாக் கவுன்ஸ் போட்டுட்டு கேப்ஸு, ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு எமோஷ்னலாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அழுதுகிட்டு ப்ரொஃபஸர் எல்லாம் கன்சோல் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு எல்லாருமே அங்கே ஒரு எமோஷ்னல் ட்ராமாஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்களும் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணுறீங்க. ஜிம்மு டிஸ்டன்ஸில் நின்று கிளாப் பண்ணுறான். கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சதும் நீங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கு தான் வரீங்க. டோர் நாக் பண்ணுறீங்க. மே ஐ கம்மன்? கம் வயன் அப்படின்னு ஜிம்மன் ரொம்பவே காமான வாய்ஸில் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். 2 பேருக்கும் பேச வார்த்தையே வரலை. ஃபைனலாக நீங்கள் தான் பேசுகிறீங்க. சார், சொல்லு வயன். இந்த 4 இயர்ஸில் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஜிமன் லைட்டாக சிரிக்கிறான். ஐம் கிளாட். நீங்கள் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடியல. குட் பை ப்ரொஃபஸர் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போ ஜிமன் உங்களை ஸ்டாப் பண்ணுறான். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். உங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக ஜிம்மனை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மன் பொறுமையாக உங்ககிட்ட நடந்து வரான்.
யூ ஆர் நோ லாங்கர் மை ஸ்டூடெண்ட். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நவ் ஐ கேன் ஃபைனலி சே வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ. உங்களோட ஹார்ட் பீட் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கிப்பே ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே யூ சேலஞ்ச்டு மை தாட்ஸ். தென் யூ ஸ்லோலி ஹெண்டட் மை ஹார்ட். ஏன்னு தெரியல வயன். என்னை நான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். உன்னை விட்டு விலகி போக ட்ரை பண்ணேன். ஆனால் ஐ ஃபெல்ட். ஜிம்மன் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டு ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ வயன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் கண்ணில் அப்படி டியர்ஸ். அப்போ நீங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இம்மிடியேட்டாக சிரிச்சிட்டு சாரி ப்ரொஃபஸர் இல்லைல்ல ஜிம்மன். ஜிம்மனுக்கும் அவ்வளோ ஹாப்பி. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட மாட்டீங்களான்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜிம்மன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 இயர் லேட்டர் ஒரு பியூட்டிஃபுல்லான சவுத் இந்தியன் வெட்டிங் ஹால் தான். அங்கே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அங்கே எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஹையரும் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. அப்போது ஜிம்மன் ஒரு க்ரீம் சில்க் வேஷ்டி ஷர்ட்டில் செம்ம ஹேண்ட்ஸமாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ட்ரெடிஷ்னல் ரெட் சாரியில் அழகாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே ஷையாக வெக்கப்பட்டுட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மன் ஒரு ஸ்மைலோடு உங்களை பார்க்குறான். நீங்களும் அவன் பக்கத்தில் வந்து உட்காரிங்க. அப்போது ஐயர் அவங்ககிட்ட தாலி கொடுக்குறாங்க. கெட்டி மேளம் அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன் அவங்க கழுத்தில் தாலி கட்டுறான். ஹோல் ஹாலும் கிளாப் பண்ணி ஃப்ளவர் ஷவர்லாம் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட். நீங்கள் எமோஷ்னலாக அழுகவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்களோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது வையன். இல்லை மிஸ்ஸஸ் பாக் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அது ஒரு ஈவினிங் டைம். நீங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் உங்களை வந்து பேக்கப் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் இன்னும் சாரா? நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுதான் என் ஃபர்ஸ்ட் லவ் நேம். ஜிம்மனும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிம்மனோட ஆர்ம்ஸை ஹோல்ட் பண்ணி அவன் ஷோல்டர்லேயே சாயிறீங்க. அப்போ ஜிம்மன் நீ ஒன்றும் ப்ரொஃபஸரை லவ் பண்ணலையே, என்ன தானே லவ் பண்ண? அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆனால் என் ப்ரொஃபஸர் தானே என் ஹஸ்பண்ட் ஆனார். அப்போது நீங்கள் 2 பேருமே சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன்செட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு ஒரு ஒன்செட்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.